மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம ஜெபத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். நிஜமாகவே அது ஒரு பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கிறது. அநேகர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறீங்க. ஓகே, சென்ற வாரம் நம்ம என்ன தியானித்தோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்குதுங்களா? ஜெபத்தில் உங்களுடைய சிந்தனைகளை மாற்றி நீங்கள் ஜெபிக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை இயேசு பார்க்கறது போல நான் பார்க்கணும். ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நின்று பேசி செயல்படுவதை போல நான் செயல்படணும். அப்போது நான் பிரச்சனைகளை என்னுடைய பூமிக்குரிய அந்த சூழ்நிலையில் இருந்து பூமிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே இருந்து நான் அந்த பிரச்சனையை பார்க்குறபடினால அந்த சூழ்நிலை என்னை மேற்கொண்டு விடுகிறது, அல்லது அந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டு விடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் பூமிக்குரிய சிந்தனையால் நிரப்பப்படாமல் பரலோகத்தினுடைய சிந்தனையால் நிரப்பப்பட்டபடினால எல்லா பிரச்சனையும் அவர் ஆவிக்குரிய ரீதியில் எப்படி அதை பார்த்து செயல்படுத்தினார். இல்லை, அதை தானே நம்ம சென்ற வாரம் பார்த்துடணும். அப்போ நீங்கள் போய் அதை வீட்டில் தியானிச்சு இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஜெபிக்க போவதற்கு முன்பதாக நம்மளுடைய சிந்தனையில் இருக்கிற அழுக்குகள், ஏன்னா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனாக டெய்லி கேட்குறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லை, நமக்கு 2 காது தான் இருக்குது, ஆனால் கேட்க வேண்டிய காரியங்களுக்கு 2 காது பத்தல. அவ்வளோ இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு இப்போ அந்த இன்ஃபர்மேஷனோடு நான் போய் ஜெபிக்க போகும்போது இந்த இன்ஃபர்மேஷன் தான் என்னை ஜெபத்தில் நடத்ததை ஒழிய ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை நடத்த தவறுகிறது. காரணம், என்னுடைய சிந்தனையில் நான் அதை காலி பண்ணாமல் இருந்துடுறேன். அப்போது நான் சொல்லியிருந்தேன், ஜெபிக்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ ஜெபிப்பதற்கு முன்பு ஜெபிக்கணும்னு சொன்னால் என்னன்னா, ஆண்டவரே நான் இப்போ உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் போகிறேன், உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் போகிறேன். என்னுடைய சிந்தனையில் இருக்க தேவையில்லாத காரியம், தேவையில்லாத நினைவுகள், தேவையில்லாத யோசனைகள், அல்லது அவநம்பிக்கைகள், அல்லது குற்றப்பழி உணர்வுகள், அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மை, இல்லை, இது எல்லாம் எனக்குள்ளே இருக்கும்போது என்னுடைய ஜெபமும் தாழ்வு மனப்பான்மையின் ஜெபமாகத்தான் இருந்து விடுகிறது. நல்லா பார்த்துக்கோங்களேன், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் உங்களுடைய மனம் எதனால் நிரம்பி இருக்கிறதோ உங்களுடைய செயல் அதனால தான் வெளிப்படும். நாம் எல்லாருமே நம்மளுடைய மனநிலையின் அடிப்படையில் செயல்படுறவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய மனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்ம செயல்படுகிறோம். இப்போ நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குங்க? கோபமாக தான் இருக்கும். நான் அன்பாக நடந்துக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய ஆக்ஷன் அன்பாக தான் இருக்கும். நான் ரொம்ப எரிச்சலோடு இருக்கிறேன், ரொம்ப ஆத்திரத்தோடு இருக்கிறேன், பகை உணர்வோடு இருக்கிறேன், ஒருத்தவங்களை பழி வாங்கணும்னு துடிச்சு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய செயல்கள் கிருபையுள்ள செயல்களா அல்லது தேவனுடைய இரக்கம் உள்ள செயல்களா வெளிப்படாது. காரணம், நான் எதனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய மனநிலையினால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மனநிலை என்னை எப்படி நடத்துதோ அப்படி தான் என்னுடைய ஆக்ஷன். அதுதான் மனதை அந்த கப்பலை திருப்புகிற துடுப்புக்கு நாக்கையும் பயன்படுத்தலாம். என் நாக்கு என்ன பண்ணுதுங்க? மனது நிறைவே தான் நாவு பேசுது. அப்போ யாக்கோபு சொல்கிறாரு, நாக்குக்கு நெருப்புன்றாரு, பெரிய படகை திசை திருப்புகிற சுக்கான்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அப்போ அந்த நாவு எதை பேசுன்னு சொன்னால் என்னோட மனம் எதனால் நிரம்பி இருக்கிறது. அப்போ தினந்தோறும் நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் பாருங்களேன், அந்த மரண செய்தியை கேட்க ரொம்ப துடிச்சுன்னு இருப்பாங்க. எப்படி செத்தான், ஆக்சிடென்ட் ஆனது எப்படி, இதெல்லாம் கேட்டுன்னு இருப்பாங்க. இப்போ அவங்க மனசு அதில் நிரம்பி இருக்கும். ஜெபத்தில் போனோன்னே, ஆண்டவரே நான் செத்துருவோம், ஆண்டவரே நான் அப்படி, ஆண்டவர் இப்படி, ஆண்டவரே. அப்போ பாருங்கள், என்னுடைய மனம் எதை இன்னைக்கு சிந்தித்து கொண்டு இருக்கிறதோ அதுதான் ஜெபத்தில் வெளிப்படும். ஒருவேளை உங்களுடைய மனம் பயங்கர கோபத்தோடு இருக்குது, நீங்கள் போய் ஜெபத்தில் அன்பாக ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க? அங்கே நீங்கள் நடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ல, நீ இருக்கிற வண்ணமாகவே அங்கிட்ட வா. ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுதுங்க. ஜெபம் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுது. ஜெபம் உங்களுடைய பிரச்சனையை மாற்றுது. கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இலவசமான தேவனுடைய கிருபையினால் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தினால மாற்றுதுன்னு சொன்னால் அந்த ஜெபத்தை குறித்து நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும், எவ்வளவு ஆர்வமாக இருக்கணும். ஜெபம் நடக்காத காரியங்களை நடக்கும்படிக்கு செய்கிறது. ஜெபம் ஆகாத காரியங்களை ஆகும்படிக்கு செய்கிறது. மனுஷனால கூடாத காரியங்களை நீங்கள் ஜெபிக்கும் போது ஜெபத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஜெபம் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அது உயிரை கொடுக்கிறது, அவனை வாழ வைக்கிறது. ஜெபம் இல்லைன்னு சொன்னால் ஒரு மனுஷன் அப்படிங்கிற அந்த கட்டடம் நிற்க முடியாது. அப்படியே அது கட்டப்பட்டாலும் காத்தடைச்சு அது கீழே விழுந்துடும்.
அப்போ ஜெபம் தான் ஒரு மனுஷனுடைய பேஸ். நான் ஜெபிக்க போவதற்கு முன்பு என்னுடைய சிந்தனையை நான் சீர் செய்து கொண்டு போகணும், என்னுடைய சிந்தனையை நான் சுத்தப்படுத்தி கொண்டு போகணும். நிறைய பேர் ஜெபிக்க போவதற்கு முன்பாக தீர்மானம் எடுத்துருவாங்க. என்ன தெரியுங்களா? இந்த வியாதி எனக்கு நல்லாவே போகாது, இந்த வியாதி எனக்கு நல்லாவே போகாது, நான் ஜெபிச்சு இனிமேல் என்ன பண்ண போகிறேன். அப்போ இனிமேல் அவங்க போய் ஜெபிக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு. வேறு வாயினால் மத்தளம் அடிக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, நான் எத்தனோ வருஷம் ஜெபிச்சிட்டேங்க, எனக்கு பதிலே கிடைக்கலைங்க, அதனால் இனிமேல் நான் அதை ஜெபிச்சு என்ன பெற்றுக்கொள்ள போகிறேன், அந்த சிந்தனையோடு போய் ஜெபிக்க வேண்டியது. அல்லது டாக்டர்கள் என்ன சொன்னாங்களோ என்னுடைய வியாதியை குறித்து, அல்லது வக்கீல் என்னுடைய பிரச்சனை குறித்து என்ன சொன்னார், அல்லது கவர்மெண்ட் என்னுடைய வாழ்க்கை குறித்து என்ன சொன்னது, அதை மனசில் வச்சுக்கின்னு அப்போ அது நடக்காது, அது தாமதமாகும், அது கிடைக்காது என்பதாக இவங்களாகவே முடிவு பண்ணி கொண்டு போய் ஜபத்தில் போய் அங்கே ஜெபிக்கும் போது அந்த ஜபம் நடிக்கிற ஜபமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, என்னப்பா இப்படி நடிக்கிறீங்க என்கிட்ட வந்து நீ, அப்போ நான் உனக்கு பதில் கொடுத்தாலும் அந்த பதில் உனக்கு பிரயோஜனமாக இருக்காது. அப்போ ஒரு எதிர்பார்ப்போட என்னோட சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு நான் போய் ஜெபிக்க போகிறேன். அப்போ நான் சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு ஜெபிக்கிறது என்ன அர்த்தம்னு சொன்னால், பூமியில் இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ, எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியில் அவர் எப்படி செயல்பட்டாரோ அப்படி செயல்படுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன், நம்மளுடைய ஜெபம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளார போய் பதில்களை பெற்றுக்கொண்டு வந்து பூலோக ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற உங்களை வாழ வைக்க போகிறது. பூமிக்குரிய அந்த மண்டலத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் தூபம் போல போய் பரலோக மண்டலத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாத என்கிற பொக்கிஷ சாலையை திறந்து கொண்டு பதில் கொடுக்க போகிறதுன்னு சொன்னா, என்னுடைய மனநிலை பரலோக மண்டலத்தின் மனநிலையை போல மாற்றப்பட்டாலொழிய அற்புதங்களையும் அதிசயங்களுடைய கண்கள் காணாது. அப்போ சிந்தனைகளை மாற்றி நம்ம ஜெபிக்க பழகி கொள்ளணும், சிந்தனைகளை மாற்றி நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம ஜெபிக்க போகிற நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் ஆம், எஸ், உய் அப்படித்தான் பதில் கொடுக்கிறார். தேவன்கிட்ட எந்த ஒரு ஜெபத்துக்கும் நோ அப்படி கிடையாது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறது கிடையாது. எந்த ஜெபத்தையும் தேவன் எல்லா ஜெபத்துக்கும் ஓகே கொடுக்குறாரு, ஓகே தான் சொல்லுவார். ஆனால் அவருக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஓகே, அந்த பதில் இப்போ உங்களுக்கு வேணுமா வேணாமா என்பதை தீர்மானிக்கிறது தேவனுடைய கையில் இருக்குது. அப்போ நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உங்களுக்கு தாமதம் ஆனாலும் அந்த தாமதம் கூட தேவனுடைய எஸ் தான், தேவனுடைய உய் தான். ஏன்னா அந்த தாமதத்துக்கு பின்னால தேவனுடைய தரமான கிருபை உங்களை வந்து மூடி உங்களை வழி நடத்த போகிறது. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்ப நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு முன்பு, என்னுடைய சூழ்நிலை மாறுவதற்கு முன்பு, என்னுடைய பிரச்சனைகள் மாறுவதற்கு முன்பு நான் முதல்ல மாறணும், என்னுடைய மனநிலை முதல்ல மாறணும். அப்ப அது மாறினாதான் என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் அது எனக்கு கிடைக்கும். பல மணி நேரம் நிறைய பேர் ஜெபிப்போம், ஆனால் பயனுள்ள மணி நேரமாக நம்ம ஜெபிக்க தவறுகிறோம். ஒரு சூழ்நிலையில் அந்த சூழ்நிலைக்கு முன்பாக தேவன் எப்படி இருந்து செயல்படுவாரோ அதே போல நான் செயல்படுவதற்கு என்னுடைய மனநிலையை நான் மாற்றி இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலைக்கு என்னை நான் உட்படுத்தி கொள்ளணும். ஆமாம், இதை நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். சில நேரங்களில் பாருங்களேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். சில நேரங்களில் நம்ம ஜெபிக்க போய் ஜெபிச்சுன்னு இருப்போம், வாய் ஜெபிச்சுன்னு இருக்கும், மனம் வேற எங்கேயோ அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கும். சிலர் சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் அடுப்பில் ஏதாவது வச்சுட்டு அது தீஞ்சு போச்சா தீஞ்சு போகலையா. அப்போது இவங்க ஜெபிக்கிறது எதனால் ஜெபிக்கிறாங்க, எதை வச்சு ஜெபிக்கிறாங்க? வாயால் ஜெபிக்கிறாங்க. அவங்க மனம் முழுவதும் எங்கே இருக்குதுங்க? அலைஞ்சி கொண்டு இருக்குது. அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீ ஜெபிக்கிற, ஆனால் உன்னுடைய மனம் ஜெபத்தில் இல்லை, உன்னுடைய மனம் ரவுண்ட் அடிச்சுன்னு இருக்கு. இப்போ இந்த மனநிலை நீ மாற்றி ஜெபிக்கணும். அப்போ ஒருவேளை டேக் டைவர்ஷன் எடுத்து எங்கேயோ மனசு போனால் கூட மறுபடியும் அதை நீங்கள் கொண்டு வரணும். கைத்து பிடிச்சி இழுத்து நீங்கள் ஜெபத்துக்கு கொண்டு வருகிற அந்த ஒரு சில நிமிடங்கள் இருக்குல்ல, அந்த ஒரு சில நிமிடங்கள் தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை தவற விடுகிற நேரம். அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்க போகும்பொழுது இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வந்து செயலிழக்க பண்ணணும், கட்டணும், வீதே பண்ணணும், காலி பண்ணணும். இப்போ தேவனுக்கு முன்பாக நீங்கள் வெறுமையாக போய் நின்று அங்கே தேவன் வைத்து கொண்டு இருக்கிற பதில்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு வர போகிறீங்க. இல்லை, நிறைய பேருக்கு என்ன ஜெபிச்சோன்னோ தெரியாது. அப்போ தேவன் ஒரு பதிலோட காத்து கொண்டு இருப்பார். இவங்க போய் இந்த பதிலை கொடுக்கும்போது, இல்லை ஆண்டவர் நான் இதை ஜெபிக்கலையே, நான் இதை ஜெபிச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜெபத்தை வச்சுட்டு வந்துடுவோம். இப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் தான், ஆனால் ஜெபத்தை கேட்பதை விட உங்களுக்கு பதிலை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ உங்களுடைய இருதயங்களை, என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து
அதை யோசித்து அதில் தேவையில்லாத காரியங்கள், என்னுடைய ஜெபத்தில் ஆசீர்வாதம் வருவதற்கு தாமதமாய் தடையாக இருக்கிற காரியங்களை இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால நான் கழுவி சுத்திகரித்து இப்போ நான் ஜெபிக்க போகணும். கரங்கள் நல்லா தட்டுங்களேன். இப்போ எடுத்து வாசிங்க சங்கீதம் 139 அதனுடைய 23வது வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். பாருங்க, தாவீதினுடைய ஒரு அருமையான ஒரு ஜெபம் பாருங்க. தாவீது சொல்றாரு, அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அவர் ஜெபிக்க போறாரு. அவர் ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சிந்தனையை தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறாரு. அதே மாதிரி தாவீது என்ன பண்றாரு, ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி சிந்தனையை கைட்டி வெளியே வச்சுட்டார். வெளியே வச்சுட்டு இப்போ தேவனுடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே வெளியே வச்சுக்கிற சிந்தனை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, அதில் நீங்க சோதித்து பாருங்க. நான் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய சிந்தனையில தடை இருக்குன்னு சொன்னா, நான் பெற்றுக்கொள்ள போகிற நன்மைக்கு என்னுடைய சிந்தனையில தடை இருக்குன்னு சொன்னா, அந்த தடைகளை எடுத்து போடுங்க, அதை நீங்க அறிந்து கொள்ளுங்க, அதை நீங்க ஆராய்ந்து என்னை விட்டு அதை நீங்க விலக்கி போடுங்க என்பதாக தாவீது ஜெபிக்கிறார். அதைத்தான் நம்ம போன வாரம் சொன்னோம். நீங்க ஜெபிப்பதற்கு முன்பாக உங்களுடைய சிந்தனைகளை தேவனுடைய கருத்துக்குள்ளார ஒப்பு கொடுத்துட்டு நீங்க ஜெபிக்க போகணும் என்று சொல்லி. அப்போ நம்முடைய இருதயத்தை மாற்றாம, நம்முடைய சிந்தனையை மாற்றாம, நம்முடைய எண்ணத்தை மாற்றாம, தேவன் நீங்க எதிர்பார்க்கிற பதிலை கொடுக்கணும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது தவறு. காரணம், உங்களுடைய பதிலுக்கு ஒரு வளர் இருக்கு, உங்களுடைய பதிலுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த பதில் உங்களுடைய வாழ்க்கையை தலை நேரா மாற்ற போகுது. அந்த பதில் உங்களுடைய மாறாவை மாற்ற போகுது. அப்ப ஆண்டவர் உங்களுடைய அந்த மாறாவுக்கான பதில் என்கின்ற மதுரத்தை கொடுக்கும் பொழுது, அந்த மதுரத்தை பெற்று நீங்கள் அனுபவித்து வாழ்ந்து இருக்கும்படிக்கு உங்களுடைய மனம் அதற்கு இசைவா இருக்கணும். நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு உங்களுடைய மனம் இசைவா இல்லைன்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. உதாரணம் பாருங்க, பன்னிக்கு முன்பாக முத்தை கொண்டு போய் போடாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாருல்ல, அதுக்கு நிறைய ஆவிக்குரிய காரணம் இருந்தாலும் பன்னிக்கு முன்னாடி முத்தை போட்டால் அதுக்கு என்ன தெரியும்? அதே மாதிரி தான் நமக்கும் நிறைய நேரத்தில் நம்முடைய ஜபங்களுக்கான பதில் எவ்வளவு வேல்யூ மிக்கதுன்னு நமக்கு தெரியாது இல்லை. அப்போ அந்த வேல்யூ தெரிஞ்சாதானங்க அவன் அதுக்காக காத்துன்னு இருக்க முடியும், அதுக்காக பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது அந்த பதிலை பெற்று அனுபவிக்க தேவையான வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய மனநிலையை நீங்க ஆராய்ந்து அறிந்து அதை சுத்திகரித்துட்டு இப்ப நீங்க ஜெபிக்க போகணும். ஆமென். இப்ப அநேகருடைய சிந்தனை மாறாமல் இருக்கிறபடினாலதான் தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தோம், நன்மைகளை கொடுத்திருந்தோம், பதில்களை கொடுத்திருந்தோம், அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. அப்ப சிந்தனைகளை நீங்க மாற்றணும். அப்ப இன்றைக்கு தேவன் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அநேக வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்ப அந்த வாக்கு தத்தத்தை நீங்க எதிர்பார்க்கணும், ஏங்கணும். அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நீங்க வாஞ்சியா இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்துக்கான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வருகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதை போலதான் ஒருத்தனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தின் மேன்மை அவனுக்கு தெரியாம காலம் தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்ப ஆண்டவர் அவனை சந்தித்து அந்த வாக்குத்தத்தத்தின் மேன்மைகளை அவனுக்கு எடுத்து சொல்லி அதை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படிக்காக அவனை அவர் என்ன பண்றாருங்க, சந்திக்கிறாரு. ஆமென். அப்ப தேவன் ஜெபத்துல நாம பேசும்போது அவருடைய வார்த்தையை முன்னிட்டு பேசணும், அவருடைய வாக்குத்தத்தத்தின் முன்னிட்டு நாம் பேசணும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். என்னுடைய சொந்த கதைகளை பேசி தேவனிடத்துல போய் நேரத்தை வீணடிக்காம வாக்குத்தத்தத்துல இருக்கிறவைகளை சொல்லி நான் அதை பெற்றுக்கொள்ளணும். நல்ல கரங்களை தட்டுங்க. இப்ப நம்ம வாசித்த வேத பகுதி ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். Romains 4:17. Je t'ai établi père d'un grand nombre de nations. Il est de notre père devant celui auquel il a cru, Dieu qui donne la vie aux morts et qui appelle les choses qui ne sont point comme si elles l'étaient. Amen. ஆமா பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்துல பிற்பகுதி சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவரமாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனாக மாறினான். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறாரு என்பதை ஆபிரகாம் அறிந்து கொண்டான். எப்போ அறிந்து கொண்டான்? தேவன் சந்திக்கிற வரைக்கும் அவன் அதை அறிந்து கொள்ளல. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு, அதை அவன் அறிந்து கொண்டபடினால இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் அவன் அப்பாவாக அவர் இருக்கிறார். அப்போ இந்த வசனம் ஜெபத்தினுடைய மேன்மையை குறிக்கிறது, ஜெபத்தினுடைய விசுவாசத்தை குறித்து வலியுறுத்துகிறது. தேவன் இல்லாத ஒன்றை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன்.
உங்களுடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை, இல்லாத ஒரு நன்மையை, இல்லாத ஒரு சுகத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும்படிக்காக அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆனா பிரச்சனை, நான் என்னுடைய மனுஷ கண்களால பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை நான் விரும்புகிறேனே ஒழிய காணாதவையில் நான் இன்னும் நாடுகிறது இல்லை. அப்ப தேவன் அவர் நினைச்சாலும் என்னுடைய வாழ்க்கையில அதை கொடுக்கிறதுக்கு நான் தான் அவருடைய தடையா நான் இருக்கிறேன். அப்போ இல்லாத ஒன்றை இருப்பதாக என்னுடைய வாழ்க்கையில ஜெபத்தின் மூலமாக நான் எப்படி இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும்? என்னுடைய வாழ்க்கையில் அநேகம் இல்லை பாருங்க. இல்லை, உங்களை கேட்டிங்கன்னா எத்தனை இல்லைன்னு சொல்ல முடியும்? எனக்கு அது இல்லை, இது இல்லை, அந்த காரியம் நடக்கலை, இந்த காரியம் நடக்கலை, இது எனக்கு கூடல, இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், எதெல்லாம் இல்லையோ அந்த இல்லை என்கின்ற காரியத்தை இருக்கிறதை போல நீ அழைக்கணும். அப்போ நான் பல முறை சொல்லியிருந்தேன், ஜெபிக்க போகும்போது நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். போராட்டங்களை பார்த்து போராட்டத்தின் அடிப்படையில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு விரோதமான எழும்புகிற சூழ்நிலைகளை பார்த்து அந்த சூழ்நிலைகளின் அடிப்படையில் நான் போய் ஜெபிக்க போகிறேன். அதனால தான் தற்காலிகமாக என்னுடைய சூழ்நிலைகளிலிருந்து எனக்கு ஒரு சின்ன பதில் கிடைச்சாலும் நிரந்தரமாக நான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு நானே என்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறேன். அப்போ அந்த தடைகளை உடைத்து அல்லது அந்த சிந்தனையில் எதிர்மறையான எண்ணங்களை விதைத்து நேர்மறையாய் தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பிசாசு விதைத்து வச்சிருக்கிறான் நிறைய காரியம். இந்த வலி என்னை விட்டு நீங்காதுங்க, இந்த வாழ்க்கை என்னை விட்டு நீங்காதுங்க, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்காதுங்க, இந்த கடன் ஐயோ அது மாறவே மாறாதுங்க, இது என்னன்னா என்னோட தலையெழுத்துன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்றாரு, இதையெல்லாம் நீ குப்பையில் போட்டுட்டு நீ தேவனுடைய பார்வையில் தேவனுடைய சிந்தனையில் உனக்கு எது இல்லையோ அதை நீ இருக்கிறதாக அழைக்கணும். கரங்களை தட்டுங்களேன். அப்போ நான் ஜெபிக்க போகும்போது என்னை நம்பி நான் போய் ஜெபிக்க போகிறது கிடையாது, என் தேவனை நம்பி நான் ஜெபிக்க போகிறேன். அப்போ என்னுடைய மனதில் எப்படி தான் இருக்கும்? சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவ்வளோதான். நான் ஜெபிக்க போகிறேன், என்னுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர் சொல்ல ஆகும். ஆமென். என்னுடைய எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் எழும்பி வரான், அவங்ககிட்ட நான் போய் சண்டை போட தேவையில்லை, நான் ஜெபத்தில் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா போதும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ இந்த ஒரு மனநிலையோடு நான் போய் தேவனுடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது பூமிக்குரிய ஆளுகை என்னை மேற்கொள்ளாமல் பரலோகத்தின் ஆளுகை என்னை மேற்கொண்டு நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய பதில்களை எனக்கு அது பெற்றுக் கொடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் பலவீனமான மனுஷன், நான் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனுஷன், நான் பூமியை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, முதல்ல உன்னுடைய சூழ்நிலைகளின் மத்தியில் நீ பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கணும். ஏன் தெரியுங்களா? நான் கீழே இருக்கிறேன், அவர் மேலே இருக்கிறார். ஆமீன். எளியவனை அவர் தூக்குகிறவராக இருக்கிறார், சிறியவனை அவர் தூக்குகிறவராக இருக்கிறார். ஆனால் நான் பிரச்சனைகளில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை நோக்கி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய அப்பாவே, என்னுடைய அப்பா பரலோகத்தில் இருக்கிறார், அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார், அவர் அங்கிருந்து சொல்ல ஆகும், அவர் அங்கிருந்து கட்டளையிட நிற்கும். நல்ல கரங்களை தட்டி. அப்ப நான் ஜெபிக்க போகும்போது தேவனுடைய வார்த்தையை நம்பி நான் போகணும் பாருங்க. அப்ப ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4-5 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். Voici mon alliance que je fais avec toi. Tu deviendras père d'une multitude de nations. On t'appellera plus Abraham, mais ton nom sera Abraham, car je te rendrai père d'une multitude de nations. Amen. பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4-5 வரைக்கும் வசனங்கள் வாசிக்கும் போது, நான் உன்னோடு பண்ணுகிற என்னுடைய உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். நல்லா கவனிச்சிங்க, தேவன் ஆபிராமை சந்தித்த போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். ஆமீன். இந்த வாக்கு தத்தத்தினுடைய மேன்மையை அவர் தெரிந்து கொள்ளாம பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால மாம்ச பிரகாரமான சில காரியங்களை செய்கிறார், அதனால ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறார். இப்ப தேவன் அவனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வாக்கு தத்தத்தை அவர் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். பாருங்க, ஆபிராமுக்கு தேவன் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த போது ஆபிராமுக்கு ஒரு புள்ள கூட கிடையாது. ஆமீன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆபிராமுக்கு பிள்ளை கிடையாது, அவனுடைய மனைவி சாராளுக்கும் பெண்களுக்குரிய அந்த வழிபாடு நின்று போயிருந்தது. ஆமீன். ஆமீன். அப்ப 2 பேரால அது பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அந்த பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்படுவ. இப்ப தேவன் அவனுக்கு கிருபையாய் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு.
அந்த கிருபையாய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசிக்காமல் போனபடினால அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தாமதமாகிறது. இப்ப தேவன் ஆபிரகாமை சந்தித்து ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். நான் கிருபையினால உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், அதை நீ விசுவாசத்தினால எப்படி பெற்றுக்கொள்ளணும், அதை அவனுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாரு. அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் செய்ய போகிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். நீங்க விசுவாசத்தினாலதான் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்காமல் தேவனுடைய மகிமை உங்க கண்கள் காண முடியாது. இந்த சம்பவம் நடக்கும்போது ஆபிரகாமை தேவன் சந்தித்து பேசும்போது அவனுக்கு வயசு எவ்வளவு தெரியுங்களா? 99 வயசு. 99 வயசு நிரம்பின ஆபிரகாம் தாத்தா. ஆமென், அப்படித்தானே சொல்ல முடியும் அவரை? ஆமா, 99 வயசு. அவர் குழந்தைய பெற்றோருக்குமே எத்தனை வயசுங்க? 100 வயசு. 299 வந்து இப்போ 3 ஆயிடுச்சு. 9 2 பேராக இருந்தாங்க. 9 ஆபிரகாம் சாரால் 9 இருந்தாங்க. குழந்தை பேக்கும்போது 3 ஆயிடுச்சு. 1 0 எக்ஸ்ட்ரா 1 வந்துருச்சுல்ல, அது யாருங்க? அது ஈசாக்கு வந்துட்டார். ஆமென், கரையில் தட்டுங்களேன். ஆண்டவர் இது செஞ்சாலும் அதில் ஒரு கணக்கு இருக்குல்ல. 2 பேராக இருந்தாங்க, 9 3 பேராக ஆயிட்டாங்க 100. ஆமென். அப்படித்தான் ஆண்டவர் நிறைய பேர் வாழ்க்கையில் செய்ய போகிறார். தனிமையா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒன்றை கொடுக்க போகிறார். ஆமென். இழந்து போனதை தேவன் திரும்ப கொடுக்க போகிறார். ஆமென். கஷ்டப்பட்டு கலங்கி தவித்து கொண்டு எட்டாவது கனியா கிடைக்கிற சில காரியங்களை இலவசமாய் தேவன் கொடுக்க போகிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அதை விசுவாசத்தினாலதான் நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப 100 வயசுல குழந்தை பெற்றெடுத்தார். ஆனா 99 வயசுல வந்து சந்திக்கும் போது அவருடைய மனைவிக்கும் பிள்ளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. மனைவி பிள்ளை பெறுவதற்கான தகுதியை அற்றவளா அவள் போயிட்டா. ஆபிரகாமுக்கும் பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அவளுடைய வாழ்க்கையில குழந்தை என்கின்ற ஒரு பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திருப்பு எழுதப்பட்ட ஒரு சூழ்நிலை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், முக்கியமான ஒரு பிரின்சிபல் கூட சொல்லலாம், முக்கியமான ஒரு லா சட்டம் அப்படின்னு சொல்லலாம். தேவன் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இதன் அடிப்படையில் தான் செய்ய முடியும். இதன் அடிப்படையில் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் தேவன் செய்ய மாட்டார், அவரால் செய்ய முடியாது. அப்போ தேவன் செயல்படுவதற்கு இதைத்தான் அவர் செய்வார். அப்போ ஆசீர்வாதத்திற்கு, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பேஸ் தான் இந்த காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கு இருக்கிறத தேவன் கொடுத்து உங்களை மறுபடியும் சோம்பேறி ஆக்காம இல்லைன்னு சொல்லுகிற காரியத்தை கொடுத்து உங்களை நிறைவுள்ளவனாய் மாற்ற வேண்டும். இதுதான் ஆசீர்வாதத்திற்கான பேஸ். எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் இப்படித்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ 2 பேருக்கும் இயற்கையான முறையில் குழந்தை பெற்றெடுப்பதற்கான சாத்தியங்கள் கிடையாது. சாத்தியம் இல்லைன்னு தவிர அவங்க நினைச்சா கூட சத்தியமா குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சூழ்நிலை தேவன் அவர்களை வந்து சந்திக்கிறார். அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சாத்தியம் இல்லாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. கணவன் வரணும், மனைவி வரணும், அல்லது குழந்தை பெக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், சரீரத்தில் சுகம் கிடையாது, அல்லது பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கணும், எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாத்தியமும் அதில் கிடையாது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு துளி கூட இல்லாமல் இருக்கிறது. அல்லது நான் ஏதோ ஒரு பொருளை விற்கணும், நான் வாங்கணும், அந்த வருமானம் எனக்கு தேவை, ஏதோ ஒரு காரியம் இன்னைக்கு என் கண்களில் சாத்தியமே கிடையாது, அது நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அந்த நேரத்துல தான் தேவன் உங்களை சந்திச்சு சொல்றாரு, மகளே மகனே, நீ எதிர்பார்த்தது ஒண்ணுதான், நான் உனக்கு கொடுக்க போறது 100 கரைகளை தட்டுங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தான் வர போறீங்க. தேவன் உங்களை ஆக்குவது கிடையாது. இல்லைன்னு உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு வரும்போதுதான் அந்த இல்லை என்கின்ற இல்லாததை இருக்கிறவர்கிட்ட இருந்து நீங்க அழைத்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இயற்கையா நடத்த முடியாது. உலக பிரகாரமா அந்த நன்மை வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. மருத்துவர்களால அந்த வாய்ப்பு நிறைவேறதுக்கான சாட்சிய கூறுகள் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்ப. நல்லா கரைகளை தட்டுங்க, நல்லா கரைகளை தட்டுங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற ஒரு நன்மை இல்லதான். நான் எதிர்பார்க்கிற என்னுடைய ஜபத்திற்கான பதில் அது இல்லதான். அது இல்லைன்றதுனால அது இல்லாம இல்லை, அது இருக்கிற ஒரு இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நான் இல்லாத இந்த இடத்துல இருந்து இருக்கிற அந்த இடத்தை பார்த்து வா வா என்று சொல்லி நான் கூப்பிட போறேன். அதைத்தான் இயேசு செஞ்சார். லாசருவே வா. லாசர் இல்ல, ஆனா அவன் ஒரு இடத்துல இருக்கிறான். அவன் இருக்கிற இடத்துக்கு இயேசு கூப்பிடுகிறாரு.
உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அந்த மனநிலையில உங்களுடைய மாற்றம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இல்லாததை நான் இருப்பதாக அழைத்து பெற்றுக்கொள்வேன். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்ப என்னுடைய தேவை, என்னுடைய ஜெபம் அல்லது என்னுடைய ஜெபத்திற்கான பதில் என் கண்களால நான் பார்க்கல, ஆனா அது பார்க்கக்கூடிய விதத்துல வேற ஒரு இடத்துல இருக்குது. பூமிக்குரிய ஆளுகையில, பூமிக்குரிய ராஜ்யத்துல அல்லது பூமிக்குரிய பிரமாணத்துல, பூமியின் சட்டத்தின்படி என் கண்களால் அதை நான் இன்னும் பார்க்கல, என் கைகளால் நான் இன்னும் அதை தொட்டு பார்க்கல, ஆனா அது இருக்குது. 99 வயசு தாத்தா பாட்டி ஆண்டவர் சொன்னபோது சாரால் நகைத்தாள்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படின்னு சொன்னா உலகம் பார்க்கும், நீ வயசாயிடுச்சு, நீ ஆயா ஆயிட்ட, நீ கொள்ளு என்னது சொல்லுவாங்க, ஏதோ பாட்டி ஆயிட்ட, இனி உன்னுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை தங்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டுலாம் இருக்காது. அது பகல் கனவு கூட கிடையாது, அது எந்த கனவுலையும் சேர்த்துக்க கிடையாது. பகல் கனவாது ஏதாவது நடக்கும் இல்லை, அப்படித்தானே போகுது. பகல் கனவாது ஏதாவது முயற்சி பண்ணால் நடந்துடும், இந்த கனவு எந்த முயற்சி பண்ணாலும் நடக்காது. அப்போ ஜனங்க சொல்லுவாங்க, இது பகல் கனவுலாம் கணக்கு கிடையாது, நைட்டு பண்ணுற கனவுலாம் கணக்கு கிடையாது. ஏன்னா நீ எது செஞ்சாலும் ஒரு வயதான மூதாட்டி 99 வயசு தாத்தாவுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி நம்பவே முடியாது. 99 வயசு தாத்தாவுக்கு குழந்தை பிறக்கும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனா அது இல்லை என்பதனால அது இல்லாம இல்லை, அது இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. கரங்களை தட்டுங்களேன். அப்ப நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்ககிட்ட இல்லப்பா, ஆனா அது இருக்க வேண்டிய இடத்துல உனக்காகவே அது காத்து கொண்டு இருக்கிறது. உன்னை மன மகிழ்ச்சி ஆக்கி திருப்தி ஆக்கி தேவனுடைய மகிமையை உனக்குள்ள இருந்து வெளிப்படுத்துவதற்காக அது ஒரு இடத்துல காத்து கொண்டு இருக்கிறது. காத்து கொண்டு இருக்கிற ஒரு காரியத்தை நீ கூப்பிட்டால் ஒழிய உன்னை தேடி வராது. சகோதரனே சகோதரி, அப்ப அதை நம்ம கூப்பிடணும். நம்ம கண்களால பார்க்கல தான், ஆனால் நான் ஆவிக்குரிய கண்களால அதை பார்க்க வேண்டிய விதத்தில் நான் பார்த்து நான் அதை அழைக்கணும். அப்போ இல்லாமல் இருக்கிற ஒரு காரியத்தை நான் எப்படி இருக்கிறதாக அழைக்கணும் என்பதைத்தான் ஆபிரகாம் மூலியமா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். சென்ற வாரம் பார்த்தோம், மனநிலையை நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டு ஜெபிக்க போகணும்னு சொன்னீங்களா, அந்த மனநிலையை நீங்கள் ஒழுங்குபடுத்தும் போது உங்கள் மனநிலையில் இருக்க வேண்டிய காரணம் தெரியுங்களா, நான் ஜெபிக்க போகிற இந்த ஜெபத்திற்கான பதில் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை, எதிர்பார்க்கிற ஒரு அற்புதம் இல்லை, ஆனா நான் அழைத்தால் அது எனக்கு உண்டாகும். கரங்களை தட்டி சொல்லுங்க, நல்லா நல்லா உற்சாகமா உற்சாகமா எல்லாம் நல்லா உற்சாகமா. ஆமா, நீங்க அழைத்தால் அது வருங்க. ஏன்னா இயேசு அழைத்தார், வந்ததுங்க. ஆமென். அப்ப நீங்க அழைக்கும் போது அது வரும். இப்ப ரோமர் 4:17 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனானான். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக போது தேவனை இங்க நிக்க வச்சுட்டு அதுக்கு முன்பாக ஆபிரகாம் நிக்கிற அர்த்தம் கிடையாது. தேவனுக்கு முன்பாக சொல்லும் போது தேவனுடைய பிரசன்னத்துல, தேவனுடைய அபிஷேகத்துல, தேவனுடைய ஆளுகையில, தேவனுடைய வழி நடத்துதலில. இப்போ ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தகப்பனானது எப்படி தெரியுங்களா? அவனுடைய சொந்த கிரியனால கிடையாது, மாறா தேவனுக்கு முன்பாக அவன் நடந்து கொண்டானான். ஆமென். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதை தேவனுக்கு முன்பாக நீங்க வைத்து பார்க்க கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கணும், தேவனுடைய ஆளுகைக்குள்ள நிற்கணும். அப்போ நிறைய பேர் நீங்க சபைக்கு வாங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதோ சபையில் ஒரு நம்பர்ஸ் 40 பேர் இருக்கிறோம், 41 ஆள் வரணும், அந்த எண்ணம் கிடையாது. இங்கே தான் எந்தெந்த பூட்டுக்கு எந்தெந்த சாவி சரியாக போய் ஒழுங்காக திறக்கணும் என்கின்ற வித்தையெல்லாம் தேவன் இங்கே வச்சு தான் நமக்கு காட்ட போகிறார். ஆமீன். நீங்கள் தனிமையில் ஒரு சில பூட்டுகளை திறக்கிறீங்க, ஆனால் பல வருஷமா பல ஆண்டுகளா திறக்காத ஒரு பூட்டை எதை போட்டு திறக்க முடியும்? அந்த சாவி எங்கே இருக்குது? சபையில் தான் இருக்குது. கரங்களை தட்டுங்க நல்லா. அப்போ பல ஆண்டுகளா விதைத்து விதைத்து அல்லது பல ஆண்டுகளா ஜெபித்து ஜெபித்து ஒருவேளை உங்களுடைய ஜெபம் துருப்பிடித்து போன ஒரு பூட்டு போல கூட போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த பூட்டை கூட திறக்கிறதுக்கு சாவி என்கிட்ட இருக்குதுப்பா, நீ அடைத்தா அந்த பூட்டு திறந்துடும். அப்போ இங்கே பாருங்களேன், தேவனுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும் போது அவன் தேவனுடைய பிரசனத்தில் அந்த சொல்லப்பட்ட காரியத்தை முன்னாடி அவன் கேட்காம இருந்துட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் மேன்மை அவனுக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ தேவனுக்கு முன்பாக அவன் நடந்து கொள்ளலை.
ஆனால் பெற்றுக்கொண்ட பிறகு வேதம் சொல்லுது தேவனுக்கு முன்பாக. அப்போ உங்களுடைய எந்த ஒரு முயற்சியும், எந்த ஒரு ஜெபமும், எந்த ஒரு ஆசீர்வாதமும் தேவனை சார்ந்து, தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனை நம்பி அவரை மாத்திரமே விசுவாசித்து நீங்கள் செயல்படும் போது அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். தேவன் மரித்து போனதை உயிர்ப்பிக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? மரித்து போன சரீரத்தை அவர் உயிர்ப்பித்து இருக்கிறார். ஆமேன். ஆபிரகாம் சாராளுடைய மரித்து போன சரீரம், வெளிப்புறகம் கிடையாது, உள்ள உயிர்ப்பித்து இருக்கிறார். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில என்ன மரித்து போயிருக்கு? எதை கொண்டு போய் நீங்க அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஜெபத்தை இனி நடக்கவே நடக்காது என்று சொல்லி நீங்க போய் அடக்கம் பண்ணி வச்சிட்டீங்க, மரித்து போயிருக்கு. எந்த ஆசீர்வாதம் மரித்து போயிருக்கு? எந்த நன்மை மரித்து போயிருக்கு? எந்த ஒரு தேவனுடைய அந்த அற்புதம் மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக நகைப்பா இருக்கு, மற்றவர்கள் பார்த்து உங்களை ஏளனப்படுத்துற மாதிரி இருக்கிறது. ஐயா நீ சபன்னு போனியே, உடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த தரித்திரத்தை கொடுத்திருக்கிறார், ஏன் இந்த உனக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்களால் நீங்க நகைக்கப்பட்ட போது அல்லது மற்றவர்களால் நீங்க வெறுக்கப்பட்ட போது அந்த ஜெபத்தை நீங்க மரித்து போகும்படி செஞ்சிட்டீங்க தானே. ஆண்டவர் சொல்றார் மரித்து போனவைகளை உயிர்ப்பிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மரித்து போனவைகளை அவர் உயிர்ப்பித்து கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அப்ப எந்த ஒரு மரித்து போன காரியத்துக்காக இன்னைக்கு காலையில, நேத்து ராத்திரி நீங்க அழுது இருக்கிறீங்க, நீங்க ஜெபித்து இருக்கிறீங்க. ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் அது நடக்குமா? நிச்சயமா நடக்கும். நீங்க சாராளை விட வயசுல பெரியவங்க கிடையாது, ஆபிரகாமை விட யாரும் வயசுல பெரியவங்க இங்க சபையில கிடையாது. ஆமென். தேவன் சொன்னா அவர் சொன்னதை செய்வார். அல்லேலூயா. உங்களிடத்துல விசுவாசம் வேணும். ஒரு சில கர்ப்பங்கள்ல அந்த பெண்களுக்குரிய வழிபாடு நின்று போயிருந்தாலும் அது நன்மைக்கு காரணம். இல்லாததை என் தேவன் உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஆமா, நீங்க காட்டையும் காண மாட்டீங்க, நீங்க மழையும் காண மாட்டீங்க. உங்களுடைய பள்ளத்தாக்கு என்கின்ற கர்ப்பம் நிரம்பும் இயேசுவின் நாமத்தினால. நல்ல கரையில தட்டுங்க, நல்ல கரையில தட்டுங்க. ஆண்டவர் இன்றைக்கு அநேக மரித்து போன கர்ப்ப பைகளை அவர் நிரப்பி கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க விசுவாசத்திலேயே நின்று தேவனை நோக்கி பார்த்து ஜெபிங்களாம். அல்லேலூயா. இப்ப தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆபிரகாம் மரித்து போனவனா இருக்கிறான். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் ஜீவனோடு அப்படி இருக்குதுங்க. ஆபிரகாம் மரித்து போனவனா மாறிட்டான். மனைவியை பார்க்கறான், மாறிட்டான். இவனை பார்க்கறான், மாறிட்டான். ஆனா வாக்கு தத்துவம் மாறல. வாக்கு தத்துவம் கொடுத்தவர் மாறல, உண்மை உள்ளவரா இருக்கிறார். இப்ப அவரு தான் ஆபிரகாமை சந்திச்சப்பா, நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இருக்குதுடா, நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கோ, அது உனக்கு கிடைக்கும். இப்ப 17:1 ஆதியாகமம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் 99 வயது தாத்தாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்ப ஆபிரகாம் நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. என்னவாரு அப்படின்னா ஆபிரகாம் இங்க பாவம் செஞ்சாரா? ஆபிரகாம் உத்தமனாயிரு என்பது அவர் பரிசுத்தமா வாழணும், அவர் நல்லவனா வாழணும், அவர் நம்பிக்கையா வாழணும் என்பதாகலாம் இங்க நம்ம எடுத்துக்கொண்டாலும், இந்த எனக்கு முன்பாக உத்தமனா இருக்கணும் என்பது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க. தேவனுக்கு முன்பாக. இப்ப நாம எல்லாரும் நீதிமான் சொல்றோம்ல, யாருக்கு முன்பாக நீதிமான்? தேவனுக்கு முன்பாக தான் நீதிமான். ஊர்ல உங்களை பத்தி என்னை பத்தி கண்டதை சொல்லின்னு இருப்பாங்க இல்ல, உங்களை பார்த்து யாராவது நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, ஏன் படுத்த நம்மள யாரும் சொல்லுவாங்க, நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்களையும் என்ன என் தேவன், நீ நல்லவன் மட்டும் கிடையாது, நீ நீதி நிறைந்து இருக்கிறவன், நீதியால நிரப்பப்பட்டவன், நீ நீதிமான், உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் கிடையாது. கரையில தட்டி. ஆனா ஊர்ல போய் கட்டில ஐயோ அந்த அம்மாவா, ஐயோ அந்த ஆளா, இவனா அவளா, ஐயோ அப்படி சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரி ஆபிரகாம் வெளியில இருக்கிற ஜனங்களுடைய கண்களால அவன் ஒருவேளை நாவினால அவன் போற்றப்படக்கூடியவனா இருந்திருக்கலாம், அவனுடைய பிரச்சனைகளை மறைமுகமா ஜனங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறவளாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதெல்லாம் விட்டுடு, எனக்கு முன்பாக நீ உத்தமனா நடந்து இரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு. அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, முதல்ல நான் உனக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தேன்ல, அந்த வாக்கு தத்துவம் உண்மையுள்ள வாக்கு தத்துவம் சொல்லி அதை நீ நம்பணும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நீ தள்ளப்படணும்.
அதை நீ வாங்கிக்கணும், நீ அதை விரும்பணும், அதை நீ ஏக்கத்தோடு நீ பார்த்து அதை பற்றி கொள்ள அதற்காகவே நீ பிரயாசப்படணும். ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு, அந்த வாக்குத்தத்தத்தை நான் கொண்டு போய் பைபிளில் மூடி வச்சுட்டேன். 1ஆம் தேதி கொடுத்தது ஜனவரி மாதம், இன்னைக்கு ஏப்ரல் மாதமா மார்ச் மாதம் ஆயிடுச்சு. அந்த வாக்குத்தத்தம் என்ன 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 வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால் 1ஆம் தேதி அந்த வாக்குத்தத்துக்கான கிஃப்டோட ஆண்டவர் வந்து நிற்கிறாரு. இந்த அம்மா இந்த ஐயா வாக்குத்தத்தம் மறந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், வாக்குத்தத்தம் மறந்துட்டியாம்மா, சரி அப்போ கவலைப்படாத, திரும்ப 2026 ஒன்று வரும், ஜனவரி மாதம் ஒன்று வரும், எல்லா சபையிலும் கொடுக்குற போல உனக்கு மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பேன். அந்த வாக்குத்தத்தத்தையாவது நீ வாங்கி படித்து விசுவாசித்து பெற்றுக்கொள். ஏன்னா ஆபிரகாம் கொடுத்தவனே அப்படி என்ன பண்ணிட்டு வாக்குத்தத்தத்தை கொண்டு போய் கூரையில் வச்சுட்டார். கூரையில் வச்சுட்டு நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவ. ஆமாம், என்ன ஜாதிகளுக்கு தகப்பனாவது, ஒத்த பிள்ளையே எனக்கு காணாம், இங்கே பார்த்தா கேள்வி, இதுக்கு புள்ள போக்குமா? என்ன போய் ஆண்டவர் ஒருவேளை தெரியாமல் சொல்லிட்டாரு, என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக, நான் கஷ்டப்படக்கூடாதுக்காக, என்னை புழுபுல அவ்வளோ சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளாம், அந்தமாரி செஞ்சு ஏதோ ஒன்று சொல்லி என்னை வந்து ஆசுவாசப்படுத்திட்டாரு. எனக்கெல்லாம் புள்ள பிறக்குமா, எனக்கெல்லாம் அது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? குழந்தைய விடுங்க, வேற ஒரு நன்மை எதிர்பாருங்க, வேலை, ஏதோ ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். எனக்கெல்லாம் அந்த எனக்கெல்லாம் சொல்லும் போது அது ஒரு உனக்குத்தான், உனக்குத்தான், நீ எனக்கெல்லாம் ஓமா உனக்குத்தான், எனக்கெல்லாம் உனக்குதான், கரைகளை தட்டி கரைகளை தட்டி. அப்போ உத்தமனா இருன்னு சொன்ன அர்த்தம்னா, நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ உண்மையா நம்பி அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நீ விசுவாசித்து அதையே நீ நினைத்து கொண்டு இருக்கணும். அதை நீ பெற்றுக்கொள்ள என்னோடு ஒருமித்து சேர்ந்து நீ வேலை செய்யணும். எந்த ஒரு ஆசீர்வாதம், எந்த ஒரு அற்புதமோ வீட்டுக்குள்ள உட்காந்துல இருந்தால் ஆண்டவர் வந்து கொட்டிடவே மாட்டார். அவருடைய பகுதி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா உங்களுடைய பகுதி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இல்லை சிலர் வந்து நான் வீட்டில் இருப்பாங்க, எனக்கு ஆண்டவர் கொண்டு கொட்டணும்னா கொட்டவே மாட்டார். ஏன்னா அவர் சில பிரின்சிபல் வச்சிருக்கிறார். 2 பேர் சேர்ந்து ஒருமித்து போனால்தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். இப்போ நான் ஒரு பக்கம், என் மனைவி ஒரு பக்கம் போனோம்னா நாங்கள் 10 வருஷமாக இருந்தாலும் போயின்னு தான் இருப்போம், 2 பேரும் சந்திச்சு. அப்போ 2 பேரும் ஒருமித்து வாசம் செய்தால்தான், அது ஒருமித்து போனால்தான் போக முடியும். அப்போ தேவன் போறாரு, நானும் கூட போகணும். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன, அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்போ ஆண்டவர் சொல்ற, எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனாயிருன்னு சொன்னா, நீ என் கூட ஒருமித்து நடந்து வாசம் செஞ்சு என்னுடைய விசுவாசத்தோடு உன்னுடைய விசுவாசத்தை சேர்த்து நீ அதை பெற்றுக்கொள்ளணும். ஆனா இது வரைக்கும் நீ அதை செய்யாம இருக்கிற, இது வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நீ நோக்கி பார்க்கல, அதை பெற்றுக்கொள்ள என்னோடு கூட நீ செயல்படலை. நீ டெய்லி டென்ட்டுக்குள்ளே போனால் ஆயாவை பார்க்குற. இப்போ நீ ஆயாவை பார்த்து கொண்டே இருந்தீன்னா உன்னுடைய வாழ்க்கையில் ஆயா தான் இருப்பாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் குழந்தை வரணும்னு சொன்னால் நீ வேற ஒன்றை பார்க்கணும். என்ன தெரியுங்களா, நான் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தில் ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் அது உன் வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லை. அந்த இல்லாத இந்த ஒரு காரியம் என்னுடைய வாக்கு தத்தத்தில் இருக்குது. அப்போ நீ இல்லாண்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்து இருக்கிற வாக்குத்தத்தத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி நீ கூப்பிடு, நீ வான்னு சொல்லு. நீ சொன்னால் ஆகும், நீ கட்டளையிட்டா நிற்கும் என்று சொல்லுற. கரங்களை தட்டுங்களேன். ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை விரும்புறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது, பாடுகள் இருக்குது, போராட்டம் இருக்குது. டெய்லி கண்ணீர் வச்சு கண்ணீர் வடித்து டெய்லி அழுது கொண்டு இருக்குவாங்க தான். கணவனால் கைவிடப்பட்டிருக்கிற சூழ்நிலை, மனைவியால் வெறுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை, குழந்தை இல்லாத தன்மை, வீடு இல்லாத தன்மை, ஏதோ ஒரு காரியங்கள் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறாரு. வாங்க சபைக்கு வாங்க. அன்னைக்கு சொன்னார் பாருங்க இயேசு, வந்து பாருங்க, நீ வந்து பாரு, நீ பார்த்துட்டா போதும். நீ பார்க்காத படிக்கத்தான் உன்னை அநேக காரியங்கள் தடை பண்ணி வச்சிருக்கிறது. நீ வந்து என்னுடைய மகிமையை பார்த்துரு, நீ வந்து என்னுடைய பிரசன்னத்தை பார்த்துரு, நீ வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை பாரு, நீ வந்து என்னுடைய அற்புதத்தை பாரு. நீ பார்க்க 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 உன்னை கண்கள் திறக்கப்படும். உன்னை கண்கள் திறக்கப்படும் பொழுது பூமியில இல்லாத காரியங்களை பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கண்களாக உனக்கு மாறும். அப்படி எந்தெந்த காரியங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை நான் உனக்கு கொடுப்பேன். ஆமே. அப்போ எனக்கு சபைக்கெல்லாம் வேணாங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு நான் சபைக்கு வருவேன். அப்போ அவங்க எப்பயாவது அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடியும்? அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும், அதுக்குள்ள எல்லாமே
முடிஞ்சிடும், எல்லாமே மாறி போகுதுன்னு மாதிரி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து சபையை தேடுவாங்க, சபை பூட்டி இருக்கும், உள்ளே யாரும் இருக்க மாட்டோம், எல்லாரும் எங்கே போயிருப்போம், பேக்டு, அவ்வளோதான். அப்போ தேவன் இல்லாத ஆசீர்வாதத்தை ஜனங்கள் தேடுறாங்க, தேவன் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை ஜனங்கள் வெறுக்கிறாங்க. காரணம், அதுக்கு அவங்க ஒரு சில கிரியைகள் செய்யணும். பாருங்க, இன்னைக்கு கார்தனூரில் ஒரு மூட்டை அரிசி 15 ரூபாய்க்கு போடுறான், 20 கிலோ அரிசி. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க நினைக்கிறீங்க? ட்ரெயினுக்காரனே பார்த்தா எல்லாம் ட்ரெயினில் மூட்டை மூட்டையாக தான் அடிக்க வச்சுருக்கோம். ஏன்னா அந்த அரிசி சாப்பிட்டு நல்லா வயிற்ற பெருசாக்கி அப்படியே காலையில் எழுந்துச்சி போயிட்டு அப்படியே போய் சேர்ந்துடணும். ஆனால் அதே ஆண்டவர் உனக்கு அரிசி மட்டும் இல்லைப்பா, அரிசி வாங்க பணத்தையும் கொடுத்து அதை சாப்பிட்டு செரிமானம் ஆகி நீ சுகமாக வாழ்ந்து சுகித்து வாழணும், நீ தேசத்தில் பெரிய பெரிய காரியங்களை செய்யணும், கொஞ்சம் வந்து பாருன்னு சொன்னால் அதை பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, வருது இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்ல நீ வந்து பார்க்கணும். இப்போ பாருங்க, கூடாரத்துக்குள்ள உட்காந்து 2 தாத்தாவும் பாட்டியும் பேசின்னு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா? ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாராம், உன்னை பார்த்தா உன் மூஞ்ச பார்த்தா குழந்தை பேக்கிற மூஞ்சி மாதிரியா இருக்குது. இவங்க சொல்லுவாங்க, அங்கே மட்டும் நான் வாழுது, அங்கே மட்டும் நான் வாழுது. முதல்ல நல்லா ஹீரோ மாதிரி இருந்தீங்க, முடியல நல்லா வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் நரசி போச்சு. உங்களை பார்த்து என்னை பார்த்து கூட அவர் சொல்லலை, உங்களை பார்த்து சொன்னார் அங்கே மட்டும் நான் வாழுதான். இது நடக்கிற காரியமா? ஆனால் நீங்கள் வேற, ஆண்டவர் நம்மளை வந்து ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ஜாலியாக வாழ்ந்துன்னு போகணுன்றதுக்காக சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் கேட்டுட்டார். அவர் என்ன பண்ணுவார், கேட்டுட்டு போனார். ஆபிராம் அப்படின்னாரு. ஆபிராம், ஆண்டவரே வெளியே எடுத்து வாசிங்க 15:5 ஆதியாகமம். Et après l'avoir conduit dehors, il dit, regarde vers le ciel et compte les étoiles, si tu peux les compter. Et il lui dit, telle sera ta postérité. Amen. 15:5 17:1 தான் ஆண்டவர் மறுபடியும் சந்திச்சு பேசினுக்கிறேன். 15:5 2 தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து பேசினிருந்தாங்கல்ல. ஆண்டவர் கம், நீ தான் வான்னு கூப்பிட மாட்டேறேன், நானும் ஒன்று வான்னு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஆபராகம் கூட்டின்னு போகிறார். ஆபராகம் தீர்க்கு தடியெல்லாம் தேடி எடுத்து தட்டி தடுமாறி வெளியே போய் பார்த்தனே. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ உன் கழுத்து கொஞ்சம் மேலே தூக்கி பாடுறா அப்படின்றார். மேலே பார்த்தவொடனே வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்தவொடனே அங்கே நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்றார். இந்த வார்த்தையே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொன்னார் ஆண்டவர்? உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும். அப்படி என்ன சொன்னால், உன்னுடைய சந்ததி எத்தனை நட்சத்திரம் இருக்குதோ அத்தனை நட்சத்திரங்களாக உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆமேன். இப்போ ஆண்டவர் சொன்ன உடனே ஆபிரகாமுக்குள்ள என்ன வந்திருக்கணும்? விசுவாசம் வந்திருக்கணும். எனக்கா, நான் ஒத்த புள்ளையே கேட்டேன், ஆண்டவர் இவ்வளோ புள்ள கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்திருக்கணும், ஒரு விசுவாசம் வந்திருக்கணும். ஆனால் அவருக்கு வரல, அது நார்மல். ஏன்னா ஒரு பிள்ளையை தான் அவர் கேட்டுக்கொண்டு இருந்தார். ஆண்டவர் கொண்டு போய் நல்லா, அவர் ஏராளமானவர் தாராளமானவர் இல்லை, அவர் திறந்து காட்டிட்டார், பாரு இந்த வானத்தில் இருக்க எல்லாமே உன்னுடைய புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த ஆசீர்வாதத்தில் ஆபிரகாமுக்கு வரப்போகிற மேன்மையை, ஆபிரகாமுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய வல்லமையை தேவன் வச்சு தான் இந்த வாக்குத்தத்தத்தில் அவனுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன்னுடைய சந்ததி எவ்வளவா இருக்கும்? இவ்வளவா இருக்கும். அப்ப பலத்த சந்ததியா உனக்கு இருக்கும், நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவ. இப்ப அவனுக்கு ஏற்கனவே ஆண்டவர் ஒரு புதிய பேரை வச்சிட்டார். அப்பா நீ ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்பையா, அங்க பாரு இதுதான் உன்னுடைய பிள்ளைங்க, போ எண்ணினு கடை, நீ உங்க மனைவியும் எண்ணிடுங்க, பல்லாங்குழி ஆடுந்து போதும், உச்சிட்டு ஏஞ்சி போய் அதை எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? மறுபடியும் வானத்தை பார்த்தாரு. பார்த்த உடனே மறுபடியும் கீழே பார்த்துட்டாரு. கீழே பார்த்தோன்னே யார் இருக்குதுங்க? கீழே சாரால் இருக்குது. அது ஏங்க என்னங்க கண்டு கூட தெரியல, எங்க பார்த்துக்கிறீங்க நைட்டில் வந்து? அவங்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய ஜாதிகள் உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நான் உனக்கு சொன்னபடி நீ நிஜமாகவே ஜாதிகளுக்கு தகப்பனா ஆக போற. அதை நீ நம்பி விசுவாசி, அந்த வாக்குத்தத்தை நீ பிடித்து கொண்டு இல்லாததை நீ இருக்கிறது போல நீ அழைக்கணும். அப்பதான் நான் சொன்ன வாக்குத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கைக்கு இறங்கி வந்து நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஆவ அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா தேவன் சொன்ன அந்த வார்த்தையில ஆபிரகாமுடைய செவிகளில உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமா இருக்குன்னு சொன்னார்ல, அது ஆபிரகாமுடைய காதில் எப்படி நம்ம விழுந்திருக்கோம்? எப்படி விழுந்திருக்கோம்? நான் சொல்லிட்டு முன்னாடியே, ஆபிரகாம் காதில் எப்படி விழுந்திருக்கோம் தெரியுங்களா? ஆபிரகாம்னு விழுந்திருக்கோம். கரங்களை தட்டுங்க. ஆபிரகாம்னு விழுந்திருக்கும். ஏன்னா உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமா இருக்கும்.
உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும், பலத்த ஜாதியா இருக்கும், நீ பெரிய ஜாதியா ஆவாய், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள், உன்னிடத்திலிருந்து பெரும் கூட்டம் எழுமும். இது எல்லாமே அந்த 2 வார்த்தையில இருக்குது. உங்களுக்கு தான் எனக்கு தான் அது வானத்து நட்சத்திரங்கள். ஆனா ஆபிரகாமுக்கு சொல்லும் போது ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி அது விழுந்திருக்கும். ஆபிராம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுங்களா? ஆபிரகாம் இல்ல, ஆபிராம் 2 வார்த்தை. அப்ராம் என்ன அர்த்தம்? அப்னா அப்பா, ராம்னா உயர்ந்த மேன்மையான, ஓகே, உயர்ந்த தகப்பன், உன்னதமான தகப்பன் சொல்லி அவருக்கு பேர். இப்போ அவரை கூப்பிடுறவங்கலாம் உயர்ந்த தகப்பன். இப்போ ஆபிராமும் கூப்பிடும்போது உங்களுக்கு தான் ஆபிராம் இல்லை, சிஸ்டர் பேரை சொன்னால் அவங்களுக்கு அந்த பேர் தான் தெரியும். ஆனால் அந்த பேருக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்கு இல்லை. இப்போ ஆபிராம் கூப்பிடும்போது ஜனங்க ஆபிராம் கூப்பிடும்போது உயர்ந்த தகப்பனே, மேன்மையான தகப்பனே, நல்ல தகப்பனே, இதான் அர்த்தம். இப்படி தான் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ அந்த உயர்ந்த தகப்பன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆகிட்டு இருக்கோம்? என்னால் என்ன போய் மேன்மையான தகப்பன், எனக்கு ஒரு ஒத்த புள்ளியும் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி இருப்பார். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏற்கனவே உன்னுடைய ஜாதி இவனமா இருக்கும், உன்னுடைய சந்ததி இவனமா இருக்குன்னு சொன்னா நீ ஆபிராமா கிடையாது, நீ ஆபிரகாமா இருக்க போகிற. அப்ப ஆபிரகாம் அப்படின்னு சொன்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆபிரகாம்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுங்களா? பல ஜாதிகளுக்கு தகப்பன். கரங்களை தட்டுங்களேன். பல ஜாதிகளுக்கு தகப்பன். அந்த ராமுக்குள்ளார ஹே வந்துருச்சு. அல்லேலூயா. ஹேன்னு சொன்னா கிருபை. எபிரேய எழுத்துல 5வது எழுத்து ஹே, ஆபிரகாம் சொன்ன உடனே கிருபை வந்து உட்காந்துருச்சு. இப்போ நீ உன்னத தகப்பன் கிடையாது, நீ வந்து நல்ல தகப்பன் கிடையாது, மேன்மையான தகப்பன் யாரோ ஒரு பிள்ளைக்கு கிடையாது. இப்போ நீ சகல ஜாதிகளுக்கும் நீ தகப்பனாக இருக்க போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். இப்போ ஆயா பாக்குறாங்க, ஆபிராம் உன்னதமான தகப்பன் சொன்னாங்களே, இப்போ உங்க பேர் என்னதுங்க? ஆபிரகாம். இப்போ ஆபிரகாம் சாராளுக்கு சொல்லும் போது சாராளுடைய காதல் எப்படித்தமா விழும்? ஜாதிகளுக்கு தகப்பன். இவரு கூப்பிடுறாரு, இவங்க கூப்பிடுறாங்க, ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனே வா அப்படின்றாங்க. உடனே அவர் பாக்குறாரு, ஆண்டவர் அவர் பேரையே மாத்திட்டாங்க. ஏங்க சாராள் பேரையே மாத்திட்டாங்க. சாராய்னா இளவரசின்னு அர்த்தம். அவங்க பேர் இப்ப சாராள் மாத்திட்டாங்க. சாராள்னு சொன்ன அர்த்தம்னா ராணி. இளவரசிக்கும் ராணிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். மூல இளவரசி, இப்போ அவங்க ராணி. யாருக்கு ராணின்னு சொன்னா பெரிய ராஜ்யத்துக்கு ராணியாக போறாங்க. எந்த ராஜ்யத்துக்கு? ஆபிரகாமுக்கு வரப்போகிற ஜாதிகளுக்கெல்லாம் அவங்க ராணியாக மாற போறாங்க. இப்ப தாத்தா கூப்பிடுறாரு, என் ராணியன்னு கூப்பிடுறாரு. ஆயா கூப்பிடுறாங்க, ஜாதிகளுக்கு தகப்பனேன்றாங்க. கூப்பிடுறாங்க. ரோட்ல போற எவனோ ஒருத்தவங்க கூப்பிடுறான், உன் பேர் என்ன? என் பேர் ஆபிரகாம். ஜாதிகளுக்கு தகப்பனா? நீ ஜாதிகளுக்கு தகப்பனா? யாரை தேடி வந்தீங்க? ஜாதிகளுக்கு தகப்பனை தேடி வந்தேன். யாரை பார்க்க போறீங்க? ஜாதிகளுக்கு தகப்பனை தேட போறேன். ஒண்ணுமே இல்ல. சொல்ல இல்ல உருவாகுது. ஜாதிகளுக்கு தகப்பனாக கூடிய தன்மையும் தகுதியும் வல்லமையும் இங்க இல்ல. ஆனா இல்லாதத எல்லாரும் சொல்றாங்க. சொல்லி உருவாக்குறாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? புள்ள தருதலையா இருக்குது, புள்ள கேட்க மாட்டேங்குது, புள்ள சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்குது, எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது, எங்க வீட்டுக்காரர் எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது, மனைவி எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன ஆண்டவர் சொல்லக்கூடிய மனைவி கனி தருகிற திராட்சை செடி. இவங்க சொல்றாங்க, ஐயோ என் மனைவி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே செடின்னு சொன்னா நீ எதுக்கு? அப்ப சரி, அப்ப அது பேரை மாத்திட்டார். இப்ப பேரை மாத்தின உடனே அவனுக்குள்ளார இருந்த அந்த கில்ட்டி மனப்பான்மை, அவனுக்குள்ளார இருந்து முடியலங்கிற தன்மை, அவனுக்குள்ள இருந்து இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த காரியங்கள் அவனை விட்டு விலகி போக இருக்குது. இப்போ அந்த பேருக்கு ஏற்றாறு போல அவன் ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவான் என்கின்ற ஒரு விசுவாசத்தை அவனுக்குள்ள தேவன் முதல்ல கொண்டு வராரு. ஆபிராம் இனி உன் பேரு கிடையாது, உன் பேர் இனிமேல் ஆபிரகாம். அப்ப அந்த ஊர்ல யாரு கூப்பிட்டாலும் ஆபிரகாம் கூப்பிடும் போதெல்லாம் இவருடைய காதுல ஜாதிகளுக்கு தகப்பனே என்று சொல்லி அந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கும். இப்ப ஆபிரகாம் கிட்ட இல்ல, அதை எல்லாரும் இருக்கிறது போல அழைச்சாங்க. இருக்கிறது போல அழைக்க அந்த இருக்கிறதை போல இருக்கிற காரியம் ஒரு காலத்துல இருப்பதாகவே வந்து அவருடைய வாழ்க்கையில வாய்த்தது. யாரெல்லாம் அந்த தாத்தாமையும் பாட்டியும் பார்த்து சிரிச்சாங்களோ நகைத்தாங்களோ, இப்ப அந்த 100ல இருக்கிற இன்னும் ஒரு குழந்தையோட போகும்போது இந்த புள்ள பேர் நம்ம புன்னகை.
இந்த புள்ள பேர் நான் சிரிப்பு, நீ சிரிச்ச சிரிப்புக்கு நான் ஒரு சிரிப்பை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஈசாக்கு என்கின்ற புன் சிரிப்பு உள்ள புள்ளைய காட்டினாங்க. ஜனங்களுடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் சொல்றார், சகோதரனே சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடை நீதான், ஆசீர்வாதம் தாமதத்துக்கு காரணம் நீதான். உன்னுடைய மனநிலையை மாறணும். மனநிலை மாறுவது மாத்திரமல்ல, அந்த மனநிலைக்கு பின்னால இல்லாத ஒரு காரியத்தை நான் இருக்கிறதாக அழைக்கணும். அப்ப அவனை அழைத்தவர்கள் எல்லாம் ஜாதிகளுக்கு தகவல் சொன்னாங்க, சாராளை இளவரசின்னு சொன்னாங்க. சொன்னது போலவே அவர்களுக்கு ஒரு ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, ஆபிரகாம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்துல ஒரு பகுதியை தான் பார்த்தாருங்க. ஓகேவா? அவர் பார்த்தது யாருங்க? ஈசாக்க மட்டும்தான். அவருடைய வாழ்நாளில் ஈசாக்கை பார்த்தாரு, ஈசாக்கினுடைய பிள்ளைகளை பார்த்தாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது தான் ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினார். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில முழுமையை கொண்டு வந்து ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினாரு. இன்னைக்கு இஸ்ரவேலில் இருக்கிற அந்த 12 கோத்திரங்களுக்கும் முற்பிதா ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் முற்பிதாக்களுக்கு தகப்பனா மாறுவதற்கு ஒரே ஒரு காரணம், அவனுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்த ஒரு காரியத்தை இருக்கும்படிக்கு அழைச்சாரு. அப்ப இன்னைக்கு சகோதரனே சகோதரியே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எது இல்லை அதை இப்போ நீங்க அழைக்க போறீங்க. ஆமேன். உங்களுடைய பிள்ளையை பத்தி நல்ல வார்த்தையை பேசுங்க, உங்களுடைய கணவனை பத்தி நல்ல வார்த்தையை பேசுங்க, மனைவியை பத்தி நல்ல வார்த்தையை பேசுங்க, உங்களுடைய சரீரத்தை பத்தியே நல்ல வார்த்தையை பேசுங்க. நிறைய பேர் நோயை பத்தி பேசி நிற்காம, கடனை பத்தி பேசி நிற்காம, அதுதான் தெரியுமா எல்லாருக்குமே. அப்ப அதுல இருந்து தேவையான காரியங்களை பார்த்து இல்லாததை இருப்பதாக நீங்க அழைத்து பாருங்க. அப்ப ஆபிரகாம தேவன் சொல்றாரு, என்னுடைய சமூகத்தில் எனக்கு முன்னாக முத்தமா இருன்னு சொன்னா நீ என்னையே நோக்கி பாரு. அப்ப ஆபிரகாம் எப்பெல்லாம் நட்சத்திரத்தை நோக்கி பார்த்தாரோ அப்பெல்லாம் அவனுக்குள்ள ஒரு குழந்தை உருவானது. எப்போதெல்லாம் நட்சத்திரம் நோக்கி பார்த்தானோ அவன் உடனே இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சான். இயேசுவை நோக்கி பார்த்தான், நட்சத்திரத்தை பார்த்தான், ஒத்த பிள்ளைய பெற்றான். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கு அவன் தகப்பனா இருக்கிறான். அல்லேலூயா! அப்ப ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரு. ஆமென். உண்மை என்பது உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மை என்னன்னதுங்க? உண்மை என்னன்னது? சத்தியம் என்னன்னது? உண்மைன்னு சொன்னா நீங்க கண்ணால பார்த்து நம்புறது உண்மை. இப்போ இருமுறீங்க, உங்களுக்கு என்னது இருக்குது? இருமல். உண்மை தானே? இருமல் இருக்கு. உங்களுக்கு இருமல் இருக்குது, ஆனால் நான் இல்லைன்னு சொல்கிறேன்னா இல்லை. உங்களுக்கு இருமல் இருக்குது, ஜுரம் அடிக்குது, உண்மை. ஏதோ பிரச்சனை இருக்குது, உண்மை. உண்மை என்பது மாறக்கூடியது. உண்மை என்பது மாறக்கூடியது. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு இருமல் இருக்குது, உண்மை. அடுத்த வாரம் இருமல் இல்லை. அப்போ அந்த உண்மை எங்கே இப்போ மாறி போச்சு. இப்போ கடன் உண்மை இன்னைக்கு இருக்குது, சரி கிருபையா ஆண்டவர் அந்த கடன் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த கடன் எங்கே போச்சு? அப்போ அந்த உண்மை மாறும். ஆனால் சத்தியம் மாறவே மாறாது. எப்படி தெரியுங்களா? இப்போ உங்களுக்கு இருமல் உண்மை, ஆனால் அந்த இருமல் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமாகும் என்கின்ற சத்தியத்துக்கு முன்னாடி அந்த இருமல் மாறி போயிடும், அந்த உண்மை மாறி போயிடும். ஆனால் சத்தியம் மாறாது. ஆமேன். அப்போ உண்மை என்பது பூமிக்குரிய உலகத்தில் நீங்கள் கண்காலால் பார்த்து நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்கிறது உண்மை, அது மாறி போகும். ஆனால் சத்தியம் என்பது உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்காம ஆவிக்குரிய மண்டலத்தில் விசுவாசத்தினால மாத்திரம் பார்த்து நீங்க நம்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், அது ஒரு நாளும் மாறாது. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க பார்த்து இருக்கிறீங்களா? பார்க்கல. ஆனா அது சத்தியம், அது மாறவே மாறாது. மலடுகளை பிள்ளைத்தாச்சியாய் மாற்றுவேன் ஆண்டவர் சொன்னார்னா அது மாறாது. நான் உன்னை பெருகவே பெருக செய்வேன் சொன்னா அது மாறாது. எனவே தழும்புகளாலே நான் உன்னை சுகமாக்குவேன் சொன்னா அது மாறாது. அல்லேலூயா. அப்ப தேவன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அது மாறவே மாறாது, அது சத்தியம். அதான் வானம் கண்ணால பார்க்கிற மாறி போவோம், பூமி கண்ணால பார்க்கிற மாறி போவோம், என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும். அப்ப சத்தியம் என்னவும் மாறாது. அப்ப நீங்க உண்மை கண்களால பார்க்கிற உண்மையை நீங்க சத்தியமா மாத்திடாதீங்க. உண்மை அது உண்மையாகவே இருக்கட்டும், அந்த உண்மை மாறி போகும். ஆனா அந்த உண்மை மாறணும்னு சொன்னா சத்தியத்துல அந்த உண்மைக்கான சொல்யூஷன் இருக்குது. அதை நீங்க இருக்கிறது போல நீங்க அழைத்து நீங்க பெற்றுக்கொள்ளணும். கண்களால பார்க்கிறது எல்லாமே உண்மை, கண்களால பார்க்காம விசுவாசத்துல பார்க்கிறது எல்லாமே சத்தியம். கரங்களை தட்டுங்க. அப்ப இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்குது?
மகளுக்கு கல்யாணம் ஆகலை, மகனுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளை பிறக்கலை, வீடு கிடைக்கல, நான் கடனில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு காயம் இருக்குது, எனக்கு கழுத்து வலிக்குது, இரும்பு வலிக்குது, கால் வலிக்குது, காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம், தலை வலிக்குது, முடி கொட்டுது, எல்லாமே உண்மை. இருக்கிறத இல்லைன்னு பொய் சொல்லவே கூடாது. இருக்கிறது இருக்கிறது தான். ஆனால் நான் சொல்றது இல்லாததை இருக்கிறத போல அழைக்க சொல்கிறேன். இப்போ எனக்கு கால் வலிக்குது, வலிக்குது தான், உண்மைதான். ஆனால் இதை வலிக்கு எனக்கு தேவையான சொல்யூஷன் என்னது? சுகம். அது பரலோகத்தில் இருக்கிறது. அதை நான் இப்போ அழைக்க போனேன். சுகமே வா. ஆமீன். என்னுடைய மகளுக்கு கணவனே வா, என்னுடைய மகனுக்கு மனைவியே வா, என் பிள்ளைக்கு வேலையே நீ வா. அதுதாங்க ஒரு லாசரு. மறிச்சு போறதுக்கு நீங்கள் அதை கூப்பிடுறீங்க. அப்போ சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லையா? சும்மா உடம்பு சரியில்லை இருமுனா, நான் இருமும் போது அதெல்லாம் எனக்கு வேணாம், அது ஆண்டவருக்கும் வேணாம். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? சுகம். அதை அழைங்க. அப்போ அந்த சுகம் இன்னைக்கு இல்லை, ஆனால் அதை நீங்கள் இருக்கிறதை போல நீங்கள் அழைக்கணும். அப்போ நீங்கள் அழைத்தால்தான் அது உங்கள் வாழ்க்கையில் வரும். இயேசு பாருங்க, இந்த பக்கம் ஒரு சில மீன், இந்த பக்கம் ஒரு சில ரொட்டி. அப்போ எந்த மனுஷனாவது ரெண்டையும் வச்சுக்கின்னு 5000 பேருக்கு 10,000 பேருக்கு கொடுன்னு சொல்ல முடியுமா? அப்போ இயேசு கிறிஸ்து இல்லை, அது இல்லை. எடுத்து பாருங்களேன். வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன ஸ்தோத்திரம் சொன்னதுங்க? நன்றி செலுத்திட்டார். ஆண்டவரே, அவர் பார்க்கிறாரு, 2 மீன் 5 அப்பம் இதான் கையில் இருக்குது. எடுத்து பார்க்கிறாரு, ஆண்டவரே 10,000 பேர் இருக்கிறாங்க, நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. இறக்கி வச்சாரு, கொடுத்தாரு. இப்போ இயேசு என்ன பண்றாருன்னா, இருக்கிறத இல்லைன்னு சொல்லல, இது இருக்குதுதான். ஆனா ஆண்டவர் இப்ப இல்ல, 10,000 பேருக்கு சாப்பாடு இல்ல, இப்ப அந்த 10,000 பேருக்கு இல்லாத சாப்பாடை அவர் இருக்கிறத அழைக்கிறாரு, அதை எடுத்து கொடுக்கிறாரு. 10,000 பேர் சாப்பிட்டுட்டு அதோட திருப்தி அடைஞ்சில்ல, மீதி 12 கூட எடுத்து வைக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் கிடையாது. நீங்க இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கும் போது உங்களுடைய தேவைகளுக்கு மேல அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. இதே போலதான் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இதே போலதான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாணலை போல வாழ்ந்து கொண்டிருந்தான் பாருங்களேன். அவனை அம்மா கூப்பிடும் போதெல்லாம் நாணல் தான் கூட்டாங்க. அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், பக்கத்து வீட்டுக்காரன், அவன் பொண்டாட்டி, அவன் கூட நாணல் தான் கூட்டாங்க. அவன் நிலையா இல்லாத மனுஷன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை பற்றி உயர்வாக நினைப்பான், இன்னொரு நாள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்படியே தப்பாக நினைப்பான். ஒரு நாளைக்கு நான் இப்படி ஆக்கணுமா, ஒரு நாளைக்கு அப்படி குறுக்கிடுவார். ஒரு நாளைக்கு வீரம் மாரி பேசுவார், ஒரு நாளைக்கு கோழை மாரி மாறிடுவார். ஒரு நாளைக்கு ஆண்டவரை அப்படி ஆண்டவரை நீங்கள் தான் உன்னதத்திலிருந்து வந்த தேவனுடைய ஒரே குமாரன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு. இன்னொரு நாள் நீங்கள் யார் எனக்கு தெரியாத பாட்டு போயின்னு இருப்பார். நானலை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்போ தெரியாதமா அவங்க சகோதரன் ஒரு நாள், வாயா ஆண்டவர் ஒருத்தர் போயிட்டு வருவோம், போகிறாங்க. யோவான் 1:42. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று சொல்லி அர்த்தம். பேதுருடைய உண்மையான பேரு சீமோன். ஆமென். இப்போ சீமோன் சொல்லும் போதெல்லாம் அவருடைய காதில் என்னன்னு ஊந்துருக்குங்க? நானல் விழுந்து ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தான். முதல்ல இயேசுவை பார்க்குறான். இயேசுவை பார்த்த உடனே உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் பார்க்குறாரு, இந்த மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய பாடு இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். உன் பேர் சீமோன், இன்னிலிருந்து நீ கேபா, பேதுரு என்று சொல்லி அழைக்கப்படுவாய். பேதுரு என்று சொன்னால் பாறை, நிலைத்து நிற்கிறவன், உறுதியானவன், ஆமென், நீ கடினமானவன், நீ பெரிய காரியங்களை செய்கிறவன் என்று சொல்லி அழைக்கிறாரு. இப்ப பேதுரு போறாரு. யாரெல்லாம் அவனை சீமோன்னு கூட்டாங்களோ இப்ப அவனை எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? பேதுரு, பேதுரு. இயேசு அந்த 3 வருஷமும் அவனை பேதுரு 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 பேதுருன்னு சொல்லி 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 நானல பாறையா மாத்தினாரு. பாறையா மாத்தினவனே எந்த இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி மறுதளித்தானோ அதே இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனை அவனுக்கு கொடுத்தான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு பேரை மாற்றினதுனால அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தது. இதை தெரிஞ்சு நிறைய பேர் நியூமராலஜி சிஸ்டத்தில் போய் பேரை மாற்றுறது. அந்த பேரை மாற்றுறதுனால இங்கே கிடையாது, ஆண்டவர் மாற்றணும் உங்கள் பேரை. என் பேரை ஆண்டவர் மாற்றணும். ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? உங்களுடைய அப்பா அம்மா வச்ச எல்லா பேரையும் ஆண்டவர் கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு புதிய பேர் வச்சிருக்கிற உங்களுக்கு தெரியுமா? நீதிமான் சொன்னல, அதாங்க உங்கள் பேர். நீங்கள் நீதிமான். ஆண்டவர் உங்களுக்கு எந்த பேர், உங்கள் அப்பா அம்மா எந்த பேர் வச்சுருந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் தூக்கி போட்டுட்டு எப்போ நம்ம ஆண்டவரை பார்த்தோமே ஆண்டவர் தாங்க பேர் வைக்கணும். நான் பேர் வச்சுக்க முடியாது இல்லை.
அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டியதை அவர் மாற்றணும். அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ஆபிரகாமு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அது 17:2 நீங்கள் வாசிக்க முடியும். 17:2 நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமு கூட உடன்படிக்கை பண்ணாருன்னு சொன்னால் இன்னைக்கு உங்களோட என்னோட உடன்படிக்கை பண்ண போகிறாரு. நீ உன்னுடைய தேவையை நான் சந்திக்க போகிறேன், உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், உன்னுடைய குழந்தை செல்வத்தை நான் கொடுக்க போகிறேன், உனக்கு தேவையான வீட்டை கொடுக்க போகிறேன், உனக்கு தேவையான வேலையை கொடுக்க போகிறேன், உனக்கு தேவையான உன்னுடைய மனைவியோ கணவனோ வெளிநாட்டிலிருந்து அவங்க வரப்போகிறாங்க, இந்த தேசத்தில் வாழ்வதற்கு தேவையான பேப்பர் காரியங்களை நான் சந்திக்க போகிறேன், அதற்கு நான் உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். உடன்படிக்கை பண்ணணும்னு சொன்னால் 2 பேர் வேணும். பண்ணுற ஒருவர், அதை பெற்றுக்கொள்கிற ஒருவர். பண்ணுறது ஆண்டவர் பண்ணுறார். யார் பெற்றுக்கொள்ள போகிறீங்க? கை தூக்கி காட்டுங்களேன். இப்போ அவங்க மேலாம் உடன்படிக்கையின் முத்திரம் இறங்கி வரப்போகிறது. உடன்படிக்கையினுடைய முத்திரை அது இறங்கி வருது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த உடன்படிக்கையை அவர் செய்து நிறைவேற்றி முடிக்கிறார். காரணம் சங்கீதம் 89:34-35. என் உதடுகள் விலமினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் எதன் மேல தம்ம ஆணையிட்டாராம்? தன்னுடைய பரிசுத்தத்தின் மேல. நல்ல கரங்களை தட்டுங்களேன். தன்னுடைய பரிசுத்தத்தின் மேல. தேவனுடைய பரிசுத்தத்திற்கு நிகராக பரலோகத்திலும் சரி பூலோகத்திலும் யாருமே இல்லை. அந்த உயர்ந்த உன்னதமான ஸ்தானத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லி அவர் ஆணையிட்டு இருக்கிறாராம். சொல்லிட்டு சொல்றாரு, தாவீதுக்கு நானே பொய் சொல்ல மாட்டேன். தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த தாவீதுன்ற பேரை எடுத்துட்டு உங்க பேரை போடுங்க. மோகனுக்கு நான் பொய் சொல்லவே மாட்டேன். கரையில தட்டுங்க. மோகனுக்கு நான் பொய் சொல்லவே மாட்டேன். காரணம், என் பரிசுத்தத்தின் மேல நான் ஆணையிட்டு இருக்கிறேன். அதை நான் நினைச்சா கூட மாற்றவே முடியாது. அல்லேலூயா. இல்லாதவைகளை இருப்பதாக அழைக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைத்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள நான் சொல்றேன், நீங்க முடியும்.